ஹலோ கைஸ், வெல்கம் பேக். எங்களோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் வந்துட்டு கோல்டு, க்ரூட் ஆயில், பிட்காயின் இதோட அப்டேட்ஸ் அப்படி நம்ம போகிற போக்கில் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளியர் சைட்வேஸில் இருக்குது. அண்ட் ஓவரால் நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறது கரெக்ஷன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் லைன் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரெண்ட் எடுத்து வெளியே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். இதில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவு இல்லை நம்மளுக்கு மார்க்கெட்டில். பட் ஓவரால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பார்த்தீங்க வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் சப்போர்ட் மேலே ஏறிட்டு இருக்கு. பட் இப்போ நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் விட்டு டெய்லியில் வெளியே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியராக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒரு டிப்பிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 23,973 எதிர்பார்க்கலாம். இந்த லோ வந்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. தென் நீங்கள் வீக்லியோட மேஜர் சப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் லெவல் வரைக்கும் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பை தான். பட் இந்த இடத்துல நியூவாக பை பண்ணுறது நல்லதுக்கு இல்லை. வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ட்ரேட் கிடைக்கும் போது நம்ம இந்த ரெண்டு லெவல்ஸில், அதாவது 23,940 அண்ட் 23,550 இந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணுறது பெட்டர். இப்போதைக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறது பெட்டர். அண்ட் இன்னொரு விஷயம், மார்க்கெட் ஓவரால் மொமெண்டம் வந்து சுத்தமாக இல்லை. மொமெண்டம் வந்து சுத்தமாக இல்லை. மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் போய் சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், சைட்வேஸில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த சைட்வேஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு இந்த 1 hour ஹெட் அண்ட் ஷோல்டர் கீழே பிரேக் ஆச்சுன்னா அந்த லெவல் எது பார்த்தீங்கன்னா இந்த லோ தான் 24,500 கீழே பிரேக் ஆச்சுன்னா நமக்கு செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடும். பட் இது பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது தான் பெட்டர். அவசரப்பட்டு இந்த டிசிஷனும் பை அண்ட் செல் பண்ணி விளையாடாதீங்க. நான் அதனால தான் வீடியோ போடாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நிஃப்டி மாரி இல்லாமல் மேலே பிரேக் ஆகிட்டு போயிட்டுருக்கு. பட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுவுமே நம்மளுக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் தரல. ஸோ பேங்க் நிஃப்டி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லோ டு ஹை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த 38% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கூட மார்க்கெட் உங்களுக்கு தராமல் தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி கரெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியும் கரெக்ஷன் ஆகிட்டு பின்னாடியே வந்துடும். ஓவரால் இப்போது இந்த சைட்வேஸ் இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே இந்த இடத்துல பில்ட் ஆகிட்டு இருக்கு ஹையில். இந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் டாப்பில் இருக்குது, மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு மேலே தான் போக போகுது அப்படின்ற ஒரு அசம்ஷனில் பை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இடத்துலேருந்து கீழே உடச்சி ஒரு நாள் போகுது இந்த சைட்வேஸ் பிரேக் ஆகிறதுக்கு. கீழே உடச்சிட்டுனா மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் மாட்டிப்பீங்க. இப்போ ஆல்ரெடி கோவிட் வேறு இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதையும் நம்ம இந்த சைடில் எக்கனாமிக்கல் வைஸும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கீழே பிரேக் ஆச்சுன்னா 51,690 அப்படின்றது ஒரு மேஜர் டார்கெட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 7% எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேங்க் நிஃப்டியில். பட் அதுக்கெலாம் இந்த பிரேக் அவுட் டவுன் சைடில் நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது 54,100 இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கூட மார்க்கெட் மேலே போயிருக்கல. இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி கீழே க்ளோஸ் வைக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் கரெக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். லம்ப்ஸமாக பை பண்ணுறது இதுக்கு சரியான டைம் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேனிக் ஆகிட்டு பை அண்ட் செல் பண்ணி இந்த சைடீஸில் விளையாடாமல் வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு டெலகிராம் நான் கொடுத்துருந்தேன். இந்த டவுன் சைட் ஆக்சுவலாக பிரேக் ஆகும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இருந்தது ரொம்ப அதிகமாக. அதேமாதிரி தான் பிரேக் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீக்லியோட மேஜர் சப்போர்ட்ஸ் பிரேக் ஆகிட்டு மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது இன்னுமே இந்த ஃபால் கண்டினியூ ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதோட நெக்லைன் டார்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு $40 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த $40 பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கரெக்டாக அந்த $40 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ மந்த்லியும் நம்மளுக்கு பீரிஷ்னஸ் க்ளோசிங் நல்லா தெரியுது. ஸோ அதனால் பார்க்கலாம். மோஸ்ட்லி க்ரூட் ஆயில் ஓவரால் செல்லிங் தான். நம்மளுக்கு வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் ஒரு 4 hourல சின்னதாக சைட்வேஸ், எல்லா மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு சைட்வேஸ் தான் இருக்குது. இது பிரேக் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலில் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சிவியர் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மோஸ்ட்லி இந்த சப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னடாக இந்த வீக் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் செல்லிங் போகிறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷூராக நீங்கள் செல்லிங் போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிட்காயின். அதுவுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் செல்லிங் ப்ரெஷர். இப்போ வந்து ஒரு
டபுள் டாப் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஓவரால் புல் ரன்னில் இருக்கிறதுனால இந்த டபுள் டாப்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு டாப்பில் இருக்குது. என்னோட சஜஷன், இங்கேருந்து ஒரு ரேலி போயிட்டு மார்க்கெட் வந்துட்டு அகைன் ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா பையிங் போகலாம். அப்படி இல்லைனா இந்த சைடேஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த ஜோனுக்குள்ளே திரும்பி வந்துச்சுன்னா திரும்பி பாட்டம் வந்துடும். இந்த 74,000 அப்படின்றது பிட்காயின் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ட்ரேடிங் அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, கரெக்டாக 1 lakh அதாவது 101 பிலோ ட்ரேட் ஆக பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு பிட்காயின் திரும்பியும் நம்மளுக்கு இந்த பாட்டம் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. $76,000 வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 101 மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஸோ நீங்கள் பிட்காயின் வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இந்த இடத்துல டாப்பில் ஒரு டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்கும்போது வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டர். அவசரப்பட்டீங்க அப்படின்னா லாஸஸ் நம்மளுக்கு தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு எப்போ உள்ளே போகணும், எப்போ வெளியே வரணும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதில் வந்து ரொம்பவே காஷியஸாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கோல்டு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் இந்தியன் மார்க்கெட் மாதிரி இதுவும் சைட்வேஸ் கரெக்டாக இந்த 91,000 மார்க் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது பிரேக்கிங் த சப்போர்ட் திரும்பி கோல்டு வந்து கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் நம்மளுக்கு மேலே அகைன் அண்ட் அகைன் செல்லிங் ப்ரெஷர் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் தான் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுது. இந்த ட்ரெண்ட்லேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் சின்னதாக இந்த இதில் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு அவட அசெண்டிங் எப்படிலாம் சொல்லலாங்க, அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து இந்த இதில் நம்ம பார்க்க முடியுது. ஒன்ஸ் இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் ப்ளஸ் இந்த சப்போர்ட் இதெல்லாம் சேர்த்து உடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன் ஃபீஸ் வந்துட்டு கோல்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இந்த சப்போர்ட் மார்க் பண்ணிங்க. லெவல் என்னென்னா 91,800. ஸோ 91,800 வந்து நம்மளை பிரேக் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபால், அதாவது ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா லெவலே பார்த்தீங்கன்னா 86,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டாப் 2 அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 12% வருது. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் லெவலாகவே மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு இருக்கும். 86,000 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படின்றத நம்ம அந்த டைமில் அப்டேட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு கோல்டு எக்ஸ்பெக்டட் செல்லிங் இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் இருக்குது. ப்ளஸ் இந்த சைட்வேஸ் கண்டினியூ ஆகுதுனால எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.